இன்றைக்கு முதலமைச்சர் இவ்வளவு பிரச்சனை தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் புதிய தொழில் தொடங்குவதற்கு தொழிலதிபர்களை சந்திப்பதற்காக வெளிநாடு சென்றுள்ளதாக பத்திரிகைகளிலும் ஊடகத்திலும் அரசு செய்தி வந்திருக்கின்றன. ஏற்கனவே முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் துபாய் சென்றார். என்ன முதலீடு கொண்டார் என்று இதுவரைக்கும் தெரியவில்லை. ஜப்பான், சிங்கப்பூர் சென்றார். பிறகு ஸ்பெயின் சென்றார். இப்பொழுது அமெரிக்கா சென்றிருக்கின்றார். எவ்வளவு எத்தனை தொழில் வருவதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டார், எவ்வளவு கோடி முதலீடு செய்யப்படுகிறது, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு பெற வேண்டும் என்பதற்காக வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று நாங்கள் ஏற்கனவே சொன்னோம். இதுவரை வெள்ளை அறிக்கை விடல. பல பத்திரிகை நிருபர்கள் கேட்கின்றார்கள், எதிர்க்கட்சிகள் எல்லாம் வெள்ளை அறிக்கை விட வேண்டும் என்று கேட்கிறார்கள். இதுக்கு என்ன பதில் என்று சொல்லிக்கிட்டு கேட்கின்ற பொழுது முதலமைச்சர் சொல்கிறார், வெள்ளை அறிக்கையில் விட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றார். வெள்ளை அறிக்கை எங்களுக்காக விட வேண்டாம், மக்கள் தெரிந்து கொள்வதற்காக வெள்ளை அறிக்கை வெளியிடுறார். அப்பொழுதுதான் இந்த ஆட்சியில் என்ன நடைபெறுகிறது என்பது மக்கள் புரிந்து கொள்ள முடியும், தெரிந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும். அதைத்தான் நாங்கள் எதிர்க்கட்சி என்ற முறையில் கேட்கின்றோம். அதோடு இன்றைக்கு ஏற்கனவே தமிழகத்தில் பல தொழிற்சாலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த தொழில் நிறுவனத்தில் தான் இப்பொழுது புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காரு. அந்த தொழிலை விரிவு செய்ய வேண்டும் என்று தான் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனங்களுடைய பெயர் நோக்கியா, பேபால், ஈல்டு இன்ஜினியரிங் சிஸ்டம்ஸ், மைக்ரோசிப், இன்பினிக்ஸ், அப்ளைடு மெட்டீரியல்ஸ், நைக், ஆப்டம். இதெல்லாம் ஏற்கனவே பல தொழில்கள் தமிழகத்திலே தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. இதில் தான் மீண்டும் இந்த தொழிற்சாலைகள் முதலீடு செய்வதற்காக இவர் ஒப்பந்தம் போட சொல்றாரு. இது இங்கேயே ஒப்பந்தம் போடலாம். இதெல்லாம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் அந்த தொழிற்சாலை இயங்கிட்டு வருது. இதுக்கு போய் வெளிநாட்டில் போய் ஒப்பந்தம் போட வேண்டிய அவசியம் இல்லை. அதோட ஏற்கனவே எதிர்கட்சியாக நாங்கள் ஆளுங்கட்சியாக இருந்த பொழுது இப்பொழுது இருக்கின்ற தொழில்துறை மந்திரி திரு ராஜா அவர்கள் எதிர்கட்சி வரிசையிலே சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார். அப்பொழுது அவர் ட்விட்டரில் வெளியிட்டார். அது இப்போ அவர் சரியா பொருந்தும். அது எங்க இப்போ கூட எல்லாத்துக்கும் அந்த பக்கத்து போய் கூட டிவியில் பின்னாண்டு இருந்து கொடுங்க. அப்போ நீங்களே பாருங்க என்ன விட்டுருக்காருன்னு. அது செய்தி இப்படித்தான் வெளியிட்டிருக்காரு. ஊடகத்தில் பாருங்க. இப்ப செய்தி வெளியிட்டு அவருக்கு சரியா பொருந்தும். அன்றைய தினம் அவர் வெளியிட்ட செய்தி இன்றைய தினம் அவருக்கு பொருத்தமாக இருக்கும். அவருடைய கருத்து நல்லா என்ன இப்படி எல்லாம் வெளியிட்டிருக்காரு பாருங்க. ஆக இன்றைக்கு அவர் வெளியிட்ட அந்த கருத்து அவருக்கு பொருத்தமாக இருக்கும் என்று நான் குறிப்பிடுகிறேன். ஏற்கனவே குறிப்பிட்டேன். அவர் அவ்வப்போது ஊடகத்தின் வாயிலாக செய்தியின் வாயிலாக வெளியிடுவார். சைக்கிளில் ஓட்டிட்டு போவார் ஈசிஆரில். அங்கே ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணுவார். அப்படிப்பட்ட காட்சியெல்லாம் ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் வெளியிட்டார். இங்கே தான் அப்படி செய்கிறான்னா வெளிநாட்டில் போயும் பாட்டு பாடிக்கிட்டே சைக்கிள் ஓட்டுறாரு. அங்கே ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் எடுக்கிறாரு. இதுக்காக நீ வெளிநாட்டுக்கு போனீங்க? இப்படிலாம் அரசாங்க பணத்தில் இப்படிலாம் வீணடிக்கிறாங்கன்னு பாருங்க. ரோம் நகரம் எரியும் போது நீரோ மன்னன் பிடில் வாசிப்பது போல நிலைமை தமிழ்நாட்டில் இருக்குது. இவ்வளவு பிரச்சனை தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்குது. இதையெல்லாம் கண்டுக்காம வெளிநாட்டில் போய் பாட்டு பாடிட்டு சைக்கிள் ஓட்டுறதும் அங்கே ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணுவதும் தான் இந்த முதலமைச்சருடைய பொழுதுபோக்காக இருக்குது. இன்ப சுற்றுலா போயிருக்காரு. தொழில் முதலீட்டு ஈர்ப்பதற்காக போனதாக தெரியல. இன்னொன்றும் எனக்கு கிடைத்த தகவல்கள் பரவலாக பேசப்படுகிறது. வலைதளிலும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினாலே சிகிச்சை பெறுவதற்காக வெளிநாடு சென்றிருக்கின்றார். அதை உடல்நிலை சரியில்லை என்று சொல்வதற்கு பதிலாக அதை மறைத்து தொழில் முதலீட்டு ஈர்க்க போகிறேன் என்ற ஒரு செய்தியை சொல்லி வெளிநாடு சென்றதாக பரவலான செய்தி. இது அவர் தான் விளக்க வேணும். ஏன்னா பல இடத்துல நாங்கள் பார்க்குறோம். எனக்கு கூட கால் வலி இருந்தது, நான் பகிரங்கமாக சொன்னேன் கால் வலி இருக்குது, ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன்னு. அப்படி எல்லா மனிதருக்கும் உடலில் வந்து அவ்வப்போது ஏதாவது பிரச்சனை ஏற்படும். அதை மருத்துவர்கிட்ட சென்று சிகிச்சை பெறுவது வழக்கம். இங்கே இருக்கிற ஊடகங்களும் சரி, பத்திரிகைகளும் சரி, எல்லாமே குடும்பம் இருக்குது. அவ்வப்போது ஏதாவது ஒரு பிரச்சனை உடலில் ஏற்படும். அதை வந்து மருத்துவர்கள் அணி சிகிச்சை பெற்றுக்கலாம். அதே போல் இவர்கள் அதை உண்மையை சொல்லி வெளிநாட்டுக்கு சென்றிருக்கலாம். இது உண்மையாக பொய்யா என்று அவர் தான் விளக்க வேண்டும்.
மக்களிடத்தில் இப்படிப்பட்ட பேச்சுகள் இன்றைக்கு நிலவிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினாலும் முதலமைச்சர் என்ற அடிப்படையிலே அதை விளக்க வேண்டியது அவருடைய கடமை. ஏன்னா அவர் கையெல்லாம் விரலாம் நடுக்குதாக சொல்றாங்க, பரவலாக பேசப்படுதுதான். இது ஒன்றும் நான் ஒன்றும் மறைச்சு கிடைச்சி சொல்லலை, எங்களுக்கு கிடைச்ச செய்தி. அப்படி அதுக்கெல்லாம் சிகிச்சை பெறுவதற்காகத்தான் வெளிநாடு சென்றுள்ளார். அதை மறைப்பதற்காக அவர் தொழில் முதலீட்டு ஈர்க்க போகிறேன் என்று சொல்லி வெளிநாடு சென்றதாக தகவல்கள்